இந்த ஆண்டு சனி பயிற்சி எப்போது நடக்கிறது? சனி பகவான் எங்கிருந்து எங்கு நகர்த்தினார்? இந்த வருடம் வாக்கிய ரீதியாக மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 8:20க்கு கும்பராசியில இருக்கிற சனீஸ்வரர் மீன ராசிக்கு மாற இருக்கிறார். இவ்வளவு நாள சனீஸ்வரர் சனியோட மனைவியே கும்பத்திலேயே இருந்தார். இப்ப மீனத்துக்கு குருவோட மனைக்கு மாற இருக்கிறார். அந்த தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சனி வந்து அமரக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு என்ன சொல்றீங்க? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலே சனீஸ்வரர் வர்றார். சந்திரன் ஜனகால ஜாதகத்துல சந்திரன் இருக்கிறதுல கோச்சார சனீஸ்வரர் வர்றார். அப்ப சந்திரன்கிறது மனசு, சனிங்கிறது சந்திரனோட சேரும் போது அது புணர்வு தோஷமா மாறும். அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது உடல் மேல சனீஸ்வரர் போறார் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்துல அவங்க கவனமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க அப்படின்னா எதுலையும் நிதானிக்க முடியாது. உடல் பாதிப்பு, மன பாதிப்பு, படிப்புல சிரமம் வர்றது, சிந்தனையில தெளிவு இல்லாம இருக்கிறது, கோபமா இருக்கிறது, இதெல்லாம் ஜென்ம சனியில நடக்கும். இப்ப இதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கலாம்? இப்ப எப்படி நல்லா போயிட்டு இருந்துச்சு சார், எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தொழில் ரீதியா நல்லா போயிட்டு இருந்தது, உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு வந்தது, எனக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிப்பு காலியாகுது, கௌரவத்துக்கு பங்கம் வருது, ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கேன், இனம் புரியாத கவலையில இருக்கிறேன், படிக்க முடியாம தடுமாறுறேன், வருமானத்துல சிரமப்படுறேன், இப்படி எதாவது ஒண்ணு சனீஸ்வரர் உங்களை செய்ய வச்சு அதுல இருந்து வலிமைப்படுத்தி உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுப்பார். இந்த 2 சிரமப்படுத்தி தான் இது கிடைக்கும். பட் இதெல்லாம் தாங்கிறது, இதை எப்படி தாண்டி போறது அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. இதை எப்படிலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, புணர்வு தோஷம் இருக்கு, சந்திரனும் சனியும் சேர்ந்தா நீங்க திருவண்ணாமலை சனிக்கிழமையில கிரிவலம் வந்தீங்கன்னா எக்ஸலண்டா இது பாய்சனா மெடிசனா மாத்திக்கலாங்க. இதை விட பெஸ்டா ஒரு பரிகாரத்தை உலகத்துல சொல்ல முடியாது. அதனால சனிக்கிழமையில நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க. இது அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவா மாறிக்கும். மன ரீதியா நல்லா இருப்பீங்க, உடல் ரீதியா நல்லா இருப்பீங்க, பொருளாதாரம் நல்லா இருக்கும், கௌரவம் பாதிக்காது. இது கிரிவலம் நடந்தே போகணும். ஏன்னா சனீஸ்வரர்னா பாதம், கால், வெறும் காலில் நடந்தே போய் நீங்க கிரிவலம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பொற்காலமா இருக்கும். மாமிசம் சாப்பிட்றவங்க 2 வருஷம் சாப்பிடாதீங்க. அது ஒரு உங்களுக்கு எளிமையான, வலிமையான, சரியான பரிகாரமா இருக்கும். சட்டத்துக்கு உட்பட்டு நடங்க, பிரச்சனைகளை தாங்குங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு 2.5 நாள் மாதிரி போயிடும். இல்லைன்னா இந்த 2.5 வருட காலங்கள் 25 வருஷம் மாதிரி தெரியும். அதனால இந்த 2.5 வருஷத்தை உங்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, பைரவரை வழிபாடு பண்றது, குறைஞ்சது எளிமையா செய்ய வேண்டியது நாய்க்கு பிஸ்கட் போடுறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பாதிப்பு இல்லாம ஈஸியா போயிடலாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இங்க தண்ணிக்குள்ள கையை காலை வளைக்கிறது ஈஸி இல்லையா? அது மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்தை ஈஸியா நீங்க கடந்துடலாம் அப்படிங்கிறது தான். எதுவா இருந்தாலும் இந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு சிரமமா இருக்கிறத எளிமையா சரி பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்மீகமும், மருத்துவமும், ஜோதிடமும் இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய ஒரு விஷயத்த விழிப்புணர்வா நீங்க செயல் பண்ணீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாம இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடலாம். அப்படி மீனராசி தொழிலதிபர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு, தொழிலதிபர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் விழிப்புணர்வா இருங்க, கவனமா இருங்க. ஆர்டர் கொடுக்கறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் 100% உறுதி பண்ணிக்கிட்டு செய்யுங்க. இந்த காலகட்டத்தை கடத்தினாலே போதும் அப்படிங்கிறது தான். அதனால கடக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். தேவைன்னா மட்டும் பயன்படுத்துங்க, இல்லைன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க, வருங்காலங்களுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இந்த 2.5 வருஷத்தை பொறுமையை கடைபிடிங்க. எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத நம்புங்க. மனுஷனுக்கு ஏற்றம் இறக்கங்கிறது 2மே இருக்கும். இந்த ஏற்றம் இருக்கும்போது நம்ம இறங்கவே மாட்டோம்னு நினைச்சுக்கோங்க, இறக்கம் இருக்கும்போது ஏற்றமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. 2மே இல்லைங்கிறது தான் சனியோட சுழற்சியே அப்படிங்கிறது தான். அதனால இந்த காலகட்டத்துல மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், இனம் புரியாத கவலை, தொந்தரவு, ஹெல்த் பிரச்சனை, 16 செல்வத்திலையும் அடி வாங்கும். அதனால இதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க போறார் சனீஸ்வரர்னு அர்த்தம். அதனால எல்லா விஷயத்திலையும் கவனமா, நிதானமா, தொழில் முனைவர், தொழிலாளியில இருந்து தொழில் முனைவர் வரைக்கும், தொழிலதிபர் வரைக்கும் நீங்க நிதானத்தை கடைபிடிச்சீங்க அப்படின்னா எதிர்காலம் சிறப்பா இருக்கு. ஆனா நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு 10%ஆவது தர்மம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா அதுல இருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க அப்படிங்கிறது தான் மீனராசிக்கு உள்ள பலன். மீனராசி பெண்களுக்கு சுபகாரியங்கள் நடக்குமா? இந்த 2.5 வருடத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஜாதகங்கள் நல்லா இருந்து நல்ல திசை நடந்ததுன்னா கண்டிப்பா சுபகாரியம் நடக்கும். இல்லைன்னா நிதானமா யோசனை பண்ணி ஒரு விஷயத்துக்கு 4 தடவை, 5 தடவை, 10 தடவை யோசனை பண்ணி செய்யறதுதான் சிறப்பு. இப்போ மீனராசியை சேர்ந்த மாணவ மணிகள் இவங்களுக்கு கடுமையான உழைப்பால வெற்றி கிடைக்கும். ஹெல்த்தை பார்த்துக்குங்க, எதுவும் தீய பழக்கத்துக்கு ஆளாயிடாதீங்க, ஒழுக்கமா வாழுங்க, சிறப்பா இருங்க, தாய் தந்தையை மதிங்க, மூதாதையர்களை வழிபாடு பண்ணுங்க, பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கெடுதல் பலன் நடக்காம இருக்கும். கடல்ல நீராடுங்க, ஆத்துல நீராடுங்க, கடவுளை வழிபாடு பண்ணுங்க, கொடிமரத்துக்கு இருந்து வழிபாடு பண்ணுங்க.
இதெல்லாம் பண்ணும்போது மீனராசிக்காரங்க தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, மீனராசிக்கு ஜோதிடம் கை கொடுக்கும்னு. எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? இப்ப நல்ல நேரம் இருக்கும்போது அதுவாவே எல்லாம் கடந்து போயிடுவோம். கெட்ட நேரம் இருக்கும்போதுன்னு ஒரு ஜோதிடம் தேவைப்படுது. ஒரு டாக்டருக்கு ஆரோக்கியமா இருக்கும்போது டாக்டரோட சப்போர்ட் தேவையில்லை. ஆரோக்கியம் கேட்டு இருக்கும் போது டாக்டரோட சப்போர்ட் வேணும். அது மாதிரி நேரம் நல்லா இருக்கிறப்போ ஜோதிடரோட ஆலோசனை தேவையில்லை. சரியில்லைங்கும் போது நமக்கு ரூட்டு தெரியலன்னா எப்படி போகணுங்கிறதுக்கு வழிகாட்டுறாங்கல்ல. அது மாதிரி தானே ஒரு ஜென்ம சனி இருக்கும்போது அவங்க அடிப்படை ஜாதகத்தையும் வச்சு, கோச்சாரத்தோட நிலைமையும் வச்சு, நடக்கிற திசையும் வச்சு அவங்க ஆலோசனை பெற்று போகும்போது அந்த அந்த காலகட்டத்தை ஈஸியா கடந்துடலாம் இல்லையா. அதுக்குதான் ஆன்மீகமும் ஜோதிடமும் மருத்துவமும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது. மருத்துவம்னா சின்னதா பாதிப்பு இருக்குன்னா கூட மருத்துவத்தை பாத்துக்கிறது. ஜோதிடம்னா வழிகாட்டி தெரிஞ்சுக்கிறது. அந்த வழிகாட்டுறதை எங்க போய் நம்ம எப்படி அமைச்சுக்கிறதுங்கிறது தான் ஆன்மீகம். அதனால யார் என்ன சாமியை கும்பிடணும், என்ன மாதிரி வழி நடத்திக்கணும், எதை மாதிரியான சமுதாய ரெஸ்பெக்டை வாங்கிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த பாதிப்பே இல்லாம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. மீனராசிக்கு நீங்க குறிப்பிட்ட மிக முக்கியமான பரிகாரங்கிறது கிரிவலம் போங்க, திருவண்ணாமலையில கிரிவலம் போங்க, சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னு போங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை அது மாதிரி போக முடியாத வயது முதிர்ந்தவர்கள், உடல் பலவீனமானவர்கள், பாதிக்கப்படும் அவங்களுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா? அவங்களுக்கு திருவண்ணாமலை போட்டோ, அண்ணாமலையார் உண்ணாமலையார் போட்டோ வீட்டுல வச்சு நீங்க விளக்கேற்றி தீபம் ஏத்திக்கிட்டே வந்தாலே அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. நான் சொல்லியிருக்கிற எளிமையான, வலிமையான, சரியான பரிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.